ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்தவேதிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வ்யாமோஹதஸ்ததிதராணி விநாயமேனே அஸ்மத்குரோ பகவதஸ்ய தயைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே பூதம் சரஸ்ய மாதவ்யபட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாம் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமஸ்வாம் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப ப்ரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். குஷ்யதே யஸ்ய நஹரே ரங்கயாத்ரே தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானாம் குலசேகரம். இன்னமுதுட்டுகேன் இங்கே வா பெண்களியே தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமான் பொன்னஞ்சிலை சேர் முதலியர்வேல் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. சகலவிதமான அகம்பாவத்தையும் விட்டுட்டு பகவானே நான் உன் குழந்தை, எனக்கு வேண்டியது சமாதானம் சாந்தி அப்படின்னு அவன் திருவடிகள்ல விழுந்தாச்சுன்னா அந்த க்ஷணமே சமாதானம் கிடைச்சது. பல பேர் வாழ்க்கையில தான் பெரியவன் தான் பெரியவள், தனக்கெல்லாம் தெரியும், தன் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னா நினைச்சுண்டு யானை தன் தலையிலேயே மண்ணை போட்டுக்கிறா போல தன் வாழ்க்கையை தானே கஷ்டத்துல கொண்டு வந்து வச்சது. நம்பிக்கை வேற, அசத்து தைரியம் வேறு, ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம். நிறைய பேர் வாழ்க்கையில தோற்று போகிறதுக்கு காரணமே அசத்து தைரியம், கற்பனை தைரியம். பக்தர்கள் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு காரணமே பகவான் மேல இருக்கிற விஸ்வாசம். இந்த பகவான் மேல நல்ல விசுவாசம் இருக்கணும். பகவான் என்னை காட்டிலும் ரொம்ப பெரியவன், நான் அவனுடைய கால் தூசுக்கு கூட சமானம் இல்லை, அதனால இந்த தூசிய காப்பாற்றக்கூடிய சக்தி படைத்தவன் ஆண்டான்னு திடமா நம்பணும். அப்படி நம்புறவாள பகவான் எந்த காரணத்தை கொண்டும் கைவிடுறதில்லை. வாழ்க்கையில தவறான முடிவுகளை எடுக்க வைக்கிறது. ஏன்னா பல பேர் வாழ்க்கையில தவறான முடிவுகள்னாலேயே துன்பத்தை அனுபவிக்கிறார். சில முடிவுகளுக்கு துன்பம்தான் பிரயோஜனமா இருக்கு. பகவானை பிடிச்சிட்டோம், பகவானுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்ணி எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் உன் குழந்தைன்னு சொல்லியா சொன்னா, அந்த மாதிரி ஒரு தவறான முடிவெடுக்க பகவான் விடுறதே கிடையாது. அந்த நம்பிக்கை இருக்கணும், என் பகவான் என்னை கைவிட மாட்டான், அவன் என்னிடத்துல கருணை வைத்திருக்கான் நம்பணும், அவன் என்னிடத்துல அன்பு வைத்திருக்கிறான் நம்பணும்.
நிறைய பேருக்கு பகவான் தன்னிடத்துல அன்பு வச்சிருக்கான்ற நம்பிக்கையே கிடையாது. பகவான் தன்னை கஷ்டப்படுத்துறான், பகவான் தன்னை கஷ்டப்படுத்துறான், இந்த நம்பிக்கை ரொம்ப நல்லா இருக்கு. அவன் என்னிடத்துல அன்பு உடையவன், அந்த அன்பின் காரணமாக என்னை நல்வழிப்படுத்துவான்ற நம்பிக்கை இல்லை. அது இருக்கணும். அது இருந்தெடுத்துனா நிஜமாவே ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கை எவ்வளவு சுகம்னு தெரியும். ஆடலாம், பாடலாம், குதிக்கலாம், விளையாடலாம், சிரிக்கலாம், ஆனந்த கூத்தாடலாம். நிஜமாவே கூத்து ஆட முடியும். இந்த சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தா வெயில் காலத்திலையும் கூத்தாடும், மழை காலத்திலையும் கூத்தாடும், பனி காலத்திலையும் கூத்தாடும். அம்மா மழை நினையாதுன்னா அப்பதான் ஓடி போய் நினையும். ஏன்னா அம்மா என் கூட இருக்காதுன்னு ஒரு தைரியம், ஒரு சுகம். வெயில போய் விளையாடாதரா, வேர்க்குண்டா, சுடுமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லவா அப்படின்னு ஓடுமா. ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. என் கூட அம்மா இருக்கா, அப்பா இருக்கா, எனக்கு ஒண்ணும் ஆகாது, அப்படியே ஏதாவது வந்தாலும் காப்பாடுறது அம்மா அப்பா இருக்குன்னு ஒரு தைரியம் இருக்கு. இந்த தைரியம் பகவான் இடத்துல இருக்கு. அந்த தைரியம் வந்து கொடுத்தா நீங்க 95 வயசு பாட்டியா இருந்தாலும் சரி, தாத்தாலும் சரி ஆடலாம். கையில தனவே இல்ல, தரித்திரனா இருந்தாலும் கூத்தாடலாம். எனக்கு என்ன கவலை, கால் மேல கால் போட்டு ஆடலாம். சைத்தன்ய மகாபிரபுலாம் அப்படிதான் இருக்க. காத்திரவே படுத்துட்டு கிடக்கிறார். நவரோஜி தாக்கூர்னு ஒரு கொலைகாரம் வரான், கொள்ளக்காரம் வரான், கையில கட்டி வச்சுன்னு வரான். இவர் ஒரு அரச மரத்தடியில படுத்துட்டு கால் மேல காலை போட்டு காலை ஆட்டிட்டு சுகமா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு ஜபிச்சுட்டு இருக்கார். அவன் வந்து உங்ககிட்ட கொள்ளையடிக்க போனார். ஒன்னு சிரிக்கிறார், என்கிட்ட இருக்கிறத கொள்ளையடிக்கிற சக்தி உனக்கு கிடையாதுன்னு சார். அவன் கேட்கிறான், அப்படி என்ன இருக்கும் இடத்துல? என்கிட்ட நாமஜபம் இருக்கு, பகவான் இருக்கான், அதை கொள்ளையடிக்க முடியாது. உனக்கு வேண்டாம், நீயும் அனுபவிக்கிறத வழி தர முடியும் ஒழிய நீ எங்கிட்ட கொள்ளையடிக்க முடியாதுரா. அதனால என்ன கிடைக்கும்னா, எனக்கு என்ன சமயத்துல எது வேணுமோ எப்படி வேணுமோ அந்த சமயத்துல அதை கொடுத்துரும். அப்ப உன் கையில ஒண்ணுமே இல்லையா, நான் ஏன் எடுத்துட்டு போகணும்? நமக்கு அந்த ஊர்ல ஏதாவது கிடைக்காதுன்னா இங்கேருந்து எடுத்துட்டு போகணும். எனக்கு அங்க வீடு இருக்கு, அங்க தேவையான சொத்து இருக்கு, எனக்கு சாப்பாடு அங்க இருக்குன்னா. நம்ம யாராவது சொந்தக்கார இடத்துக்கு போறோம், சின்ன குழந்தைகள்லாம் போகிறது, பாட்டி வீட்டுக்கு எங்கேயாவது போகிறதுன்னா எல்லாம் அம்மா தான் பேக் பண்ணிட்டு இருப்பான். இந்த குழந்தை ஒன்றும் பேக் பண்ணாது. கேட்டு பொம்மை இல்லாட்டி ட்ரெயினுக்கு வேண்டி சாப்பிட எடுத்துக்குமே ஒழிய ட்ரெஸ் முதற்கொண்டு சாப்பாடு முதல்ல எடுத்து யோசனை பண்ணாங்க. அங்க போனா என்ன இருக்கு, நான் ஏன் கவலைப்படணும்னு இருக்கு. அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு சொல்றா, நான் எடுத்து சமக்கணும், நான் எங்க போறேனோ நான் போறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல என்னுடைய தேவை தயாரா இருக்குன்னு சார். எனக்கு 1 மணிக்கு ஒரு இடத்துல போய் பசிக்க போறதுன்னா அந்த இடத்துக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி 12:55 எனக்கு ஆகாரம் வச்சுட்டு ஒருத்தன் காத்துன்னு இருக்கான்ற சைத்தன்ய மகாபிரபு. விவேகானந்தருக்கு அந்த அனுபவம் இருக்கு. ஒரு சந்தர்ப்பத்துல விவேகானந்தர் ரயில்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்க நம்ம பாரத தேசத்துல. எதிர்க்க இன்னும் ஒருத்தன் கிறிஸ்துவன், அவனுக்கு இவரை பார்த்த அடிவையெல்லாம் என்னமோ பண்றது வெறுப்பா இருக்கேன்னா இவரை போய் சிரிச்சுட்டே இருக்கார், நிம்மதியா இருக்கான், சந்தோஷமா பிரசன்னமா இருக்கான். அவன் பார்த்துட்டே இருக்கான், ரொம்ப வெறுப்பா எடுத்தான். அவனுக்கு சாப்பிடுற நேரம் வந்து விட்டு அவன் பாட்டுக்கு பொருளை திறந்தான், சாப்பிட ஆரம்பிச்சான். நீ சாப்பிடலையா அப்படின்னா, எனக்கு பசிக்கல அப்படின்னா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வரல. கையில பணம் இருக்கா? இல்ல. இப்ப என்ன தைரியத்துல நீ உட்கார்ந்து இருக்க அப்படின்னா, என் பகவான் என் கூட இருக்காரு. உனக்கு என்ன அவ்வளவு திமிரா அப்படின்னா, திமிர் இல்லப்பா, நிஜமாவே சொல்றேன், என் பகவான் என் கூட இருக்கா. எனக்கு எப்ப பசிக்குமோ அந்த நேரத்துக்கு சாப்பாடு தானா வரும். என்ன மாயாஜால வித்தையாங்க விவேகானந்த சொன்ன, மாயாஜால வித்தையில சாப்பாடெல்லாம் வர வைக்க முடியாது. ஏதோ ஒரு புறா வர வைக்கலாம், ரிப்பனை வர வைக்கலாம், ரோஜா பூ வர வைக்கலாம், சாப்பாடு வர வைக்க முடியாது. அப்படியே வர வைத்தாலும் சாப்பிட வைக்க முடியாது, சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது. இது பகவான் மேல இருக்க நம்பிக்கை. என்ன பார்க்கலாமா? பாருப்பா, எனக்கு என்னப்பா இருக்கு. பார்த்தா ஒரு ஸ்டேஷன்ல வந்து வண்டி நின்னது, ஒருத்தன் பெட்டி பெட்டியா ஏறி 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 தெரிஞ்சு வரான். இவர் பெட்டி ஏறி வந்தான். நீர்தான விவேகானந்தர், இவருக்கு அவன் பார்த்தது கூட கிடையாது. விவேகானந்தர் முதல் தடவை பார்த்தான். ஆமாம் பாண்டார், இந்த சாப்பாட பிரசாதத்தை பகவான் உங்களுக்கு கொடுக்க சொன்னார். உடனே எதிர்த்து பாத்திரம் பிடிச்சு உட்கார வச்சு கேட்டான், உனக்கு இவர் தெரியுமா முன்ன பின்ன அப்படின்னா. எனக்கு யாருமே தெரியாது. என்னடா பண்ண, நான் கோவில்ல உட்காந்து பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன். உடனே யாரோ என் முதுகை தட்டி, என் பக்தன் ஒருவன் இந்த மாதிரி கால் வஸ்திரம் உடுத்துட்டு தலையில ஒரு சர்பனை கட்டிட்டு அவ்வளவு அழகா ட்ரெயின்ல வரான். நீ எனக்கு நிவேதனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டியே, அந்த பிரசாதத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துருன்னு பகவான் சொன்னார். கொண்டு வந்து கொடுத்துட்டான். கொடுத்தான் போயிட்டான். விவேகானந்தர் அப்பொழுதும் பொறுமையா இருந்தார். சிரிச்சா, எனக்கு பசிக்கிற நேரத்துக்கு முன்னாடி என் பகவான் சாப்பாடு தயார் பண்ணிட்டான், பசிக்கிற நேரத்துல கொண்டு வந்து கொடுத்தான். அந்த விஸ்வாசம், அந்த விஸ்வாசம் அவருக்கு. அவன் கேட்டான், அவனுக்கு எவ்வளவு தைரியம் தான். என் இடத்துல நாமஜபம் இருக்கு, பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கான். நம்ம ஏதாவது சொந்த ஊருக்கு போறோம்னா அந்த சொந்தக்காரா இருந்தாலும் நமக்கு வேண்டி நடக்கும். பகவானையே தியானம் பண்றவாளுக்கு உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் கவலை. அதனாலதான்
கையில ஒரு சல்லி காசு இல்லாம 2.5 வருஷம் சிகாகோல இருந்தால் அவ்வளவு கலக்கிட்டு வந்தார் விவேகானந்தர். கையில 9 பைசா கிடையாது இடத்துல. ஆனா ராஜாதிராஜனா போனா, ராஜாதிராஜனா பாரத பூமியில இறங்கினா, கையில தனம் வச்சுட்டு ஷிப்புக்கு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணல. இங்க பாரத பூமியில இறங்கும் போது ஒரு ராஜாதிராஜ வரவேற்பு தான் கிடைச்சது ஒரு சன்னியாசி. ஏன்னா எல்லாத்தையும் என் பகவான் நடத்துறான், அவன் ராஜாதிராஜன், அவன் குழந்தை, நான் எதுக்கு சம்பந்தம் போனேன்? ஒரு ராஜா எங்கேயாவது பிரயாணப்படுறான்னா அவன் கூட இருக்கிறதா சம்பந்தம், ராஜா சம்பந்தம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி அந்த விசுவாசம், என் பகவான் இருக்கா, என்னை காப்பாற்றுவான், ஒரு நாளும் கைவிட மாட்டான்ற அத்தியாச்சரியமான நம்பிக்கை இருந்துடுத்துனா வாழ்க்கையில அகம்பாவம் முதல்ல வராது, கருப்பெருமை வரவே வராது. இது ரெண்டும் வரலைன்னா துன்பம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இது ரெண்டு தான் துன்பத்துக்கு காரணம். நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், என்னிடத்துல இவ்வளவு தனம் இருக்கு, நான் ஒரு நல்ல வேலையில இருக்கேன், என் இந்திரியம் பலமா இருக்கு, என் கூட இத்தனை அப்பா அம்மா இருக்கா, அண்ணன் தம்பி இருக்கா, பந்துக்கள் இருக்கா, நண்பர்கள் இருக்கா, எனக்காக எல்லாம் செய்வான் எல்லாம் சொல்லலாம். சொடுக்க போடுற நேரத்துல எல்லாமே நம்ம விட்டு நீங்கிடும். சொடுக்கு போடுற நேரம் தானே குஜராத் காணாம போச்சு. சொடுக்கு போடுற நேரத்துல தானே ஒரு பெரிய சுனாமி வந்து அடிச்சு இழுத்துட்டு போச்சு. அதனால எதுவும் சாஸ்திரம் இல்லை, பயமுறுத்தத்துக்காக சொல்ல, யதார்த்தம். இதுதான் வாழ்க்கையுடைய யதார்த்தம். வாழ்க்கையுடைய யதார்த்தம் எதுவும் நம்ம இடத்துல சாஸ்வதம் இல்லை. பகவான் மட்டும்தான் சாஸ்வதமானவன். என் பகவான் என் கூட இருக்கான்னு நினைச்சுட்டு எல்லாம் யார் ஒதுக்கினாலும் கவலை இல்லை, யார் நம்மளை கேவலப்படுத்தினாலும் கவலை இல்லை. நம்பிக்கை, அப்படி ஒரு நம்பிக்கை குலசேகராழ்வார். நான் பெரிய ராஜன், தன்னிடத்துல ஒரு பெரிய ராஜ்யம் இருக்கு, தன்னிடத்துல நிறைய தனம் இருக்கு, நான் எல்லா சமயத்தையும் ஜெயிச்சிருவேன்னு அவருக்கு நம்பிக்கை இல்லை, அந்த அகம்பாவம் இல்லை. என் பகவான் என் கூட இருக்கான், ஒரு நாளும் நான் தோற்று போக மாட்டேன், ஒரு நாளும் எனக்கு கஷ்டம் இல்லை. பகவானே யாரிடத்துல எந்த சமயத்துல எப்படி பழகணுமோ அப்படி சொல்லி கொடுனார், அந்த மாதிரியே சொல்லி கொடுத்தார். எல்லாரையும் அன்புனாலேயே விலைக்கு வாங்கிட்டார். குலசேகராழ்வா ஸ்ரீரங்கத்துக்கு ஒவ்வொரு நாளும் கிளம்பணும்னு முயற்சி பண்றாராம். போகாதீங்கோன்னு சொல்லி அந்த அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற குடிமகன், சாதாரண ஒரு பிரஜர்பன், அவன்கிட்ட இருந்து மந்திரி பிரதானிகள் வரைக்கும் நீங்க போகப்படாதுன்னு கதறணும். ஒரு இடங்கள் நீ முதல்ல போனாது அப்படின்னு சொல்லிடுவான். அந்த நாள் படுத்துட்டு கனவு மனுஷால நீ போனாலே நிம்மதி எனக்கு அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா குலசேகராவை கிளம்புறேன்னு சொன்னா கூட தயவு செய்து போயிடாது, உங்களுடைய அவசியம் எங்களுக்கு நிச்சயமா இருக்குன்னு சொல்லி அவர் பிடிச்சிருந்த அன்பு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பகவான் மட்டும்தான் பெரியவன். அவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட ஒரு அடிமை நான் பகவானுடைய அடிமைன்ற எண்ணம் வந்துடுத்துனா அந்த அகம்பாவமே கிடையாது. நான் சுதந்திரமானவன், எனக்கு ஒண்ணுமில்லைன்னு நினைச்சுட்டேன்னா ரொம்ப கஷ்டம். வாழ்க்கைன்றது சுகானுபவம், வாழ்க்கைன்றது ஒரு யஜ்யம், வாழ்க்கைன்றது விளையாட்டுத்தனம் இல்லை, அசட்டுத்தனம் இல்லை, முட்டாள்தனம் இல்லை, பைத்தியக்காரத்தனம் இல்லை. வாழ்க்கைன்றது ஒரு வாய்ப்பு, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நிஜமாக ஒரு வாய்ப்பு, அது எல்லாத்தையும் உணர்ந்து அவன் அனுபவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. குலசேகராழ்வார் அந்த வாய்ப்பை நிஜமாகவே ஒழுங்காக உபயோகப்படுத்தினார். இதெல்லாம் இருக்க ஒருத்தன் ஒழுங்கா இல்லை உபயோகப்படுத்தினா திட்டம் இல்லையா? அதே மாதிரிதான் குலசேகராழ்வார் அந்த வாய்ப்பை அனுபவிக்கணும், நன்னா அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஸ்ரீரங்கம் போகணும், ரங்கநாதனை பார்க்கணும், ரங்கநாதனோட இருக்கணும்னு ஒரு ஆசை. அந்த ரங்கநாதனுக்காக எங்கரா ஒவ்வொரு நாளும் ரங்கன் விதவிதமான காட்சி கொடுக்கிறார். ஒரே ரங்கன் தான், ஆனா குலசேகராழ்வாருக்கு ஒவ்வொரு நாளும் விதவிதமான அனுபவங்கள், கற்பனையான அனுபவங்கள் இல்லை. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க பகவான் பிரத்யக்ஷம், அனுபவம் வேற, கற்பனை வேற. கற்பனை வேற. நிறைய பேருடைய பக்தி கற்பனையா இருக்கு, ஆழ்வாருடைய பக்தி சத்தியமா இருக்கு, அனுபவமா இருக்கு. ஆஹா நான் அங்க போவேன் நன்னா சாப்பிடுவேன்றது கற்பனை, அங்க போய் நன்னா சாப்பிட்டு ஜோரா இருக்குன்னு சொல்றது சத்தியம். ரெண்டுமே நிறைய வித்தியாசம் உண்டு. குலசேகராழ்வாருடைய பக்தி ஸ்வயம் அனுபவம். ஒவ்வொரு நாளும் இவர் எப்பொழுதெல்லாம் ரங்கா நான் உன்னை பார்க்க மாட்டேனா, நான் உன்னை பார்க்கணுமே, நான் உன்னை அனுபவிக்கிற ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆகிறார். பெரிய ராஜாதிராஜன் தான், பெரிய ராஜாதிராஜன், அசைக்க முடியாது.
போர்ல சண்டை போடுறது எதிர்க்க ஒருத்த நிற்க முடியாது. ஆனா அதே ராஜாதிராஜன் ராத்திரி படுத்துட்டார், இல்லாட்டி ஏகாந்தமா இருக்காருன்னா, ரங்கா இந்த குழந்தைய உன் திருவடியில சேர்த்துக்க மாட்டியா? இந்த குழந்தைக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டியா? ஸ்ரீரங்கத்துல ஒரு செரிநாயாவது என்னை மாத்திட மாட்டியா? உன ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்க மாட்டேன்னா. ஏன்னா எத்தனை பேர் எவ்வளவுதான் சுகம் கொடுத்தாலும் அம்மா கொடுக்கிற சுகத்துக்கு சமானம் இல்லை ஒரு சின்ன குழந்தைக்கு. எத்தனையோ பேர் இருந்தாலும், அண்ணன் இருந்தாலும், தம்பி இருந்தாலும், தந்தை இருந்தாலும், நண்பன் இருந்தாலும், ஒரு புருஷனுக்கு சமானம் வராது ஒரு ஸ்திரீக்கு. புருஷன் புருஷன் தான், ஒரு தாய் தான். அந்த மாதிரி பகவானுக்கு சமானம் பகவான் தான். அதனால குலசேகராழ்வார், ரங்கா இந்த குழந்தை உன்னை பார்க்கணுமே, ரங்கா இந்த குழந்தை ஒண்ணு அனுபவிக்கணுமே, ரங்கா இந்த குழந்தைய ஜீவனை உன் திருவடியில சேர்த்துக்கோயன் ரங்கா ரங்கா ரங்கான்னு ஒரு அழுகை. அந்த அழுகைக்கு பகவான் அப்பப்ப சொப்பனத்துல காட்சி கொடுக்கிறானா. அந்த மாதிரி ஒரு நாள் அத்தியாச்சரியமான ஒரு காட்சி, சாதாரண காட்சி இல்லை. இந்த ரங்கநாதன் ஆதிசேஷன் மேல படுத்துண்டு கிடக்கிறான். இந்த ஆதிசேஷன் மேல படுத்துருக்கிற பெருமாளை அவ்வளவு அழகா பகவானுடைய ஆயுதங்கள் கருடாழ்வாரும் சுத்தி வர நின்று காப்பாற்றின்னு இருக்கார். அரியதான ஒரு காட்சி. அந்த காட்சிய பிரத்யட்சமா குலசேகராழ்வார் பார்க்கிறார். இவர் கேரள தேசத்துல இருக்கார். ஆனா இவர் ஹிருதயத்துக்குள்ளே ஸ்ரீரங்கமும் ரங்கநாதனும் அவனுடைய ஆயுதங்களும் காட்சி கொடுக்கிறதாம். கோளார்ந்த நெடுத்தார்ந்தம் கூடர் சங்கம் கொலையாய் கொடுந்தந்து, அவ்வளவு அழகா அற்புதமாக காட்சி கிடைக்கிறதாம். பகவானுடைய சார்கம் வில்லு, அற்புதமான அம்பராத்துணி, அதில் இருக்கிற அம்புகள், இவையெல்லாம் ஒரு பக்கம் பகவானை காப்பாற்றிட்டு இருக்கான். கோளார்ந்த நெடுஞ்சார்ந்தம் சமயத்துல பார்த்தோம்னா நெடுஞ்சார்ந்தமா தான் இருக்கும். உற்சவமூர்த்தி சின்னவரா இருப்பான். பகவான் இருக்க சார்ந்தம் பார்த்தோன்னா அவனோட உசரமா இருக்கும். இங்க கூட அப்படிதானே இருக்கான். அவன் இத்தோண்டுதான் இருப்பான். ஆனா அவனை காட்டு பெருசா இருக்கும் இந்த வில்லு. கோளார்ந்த நெடுஞ்சார்ந்தம். ஏன் அப்படி வசரமா இருக்கணும்? எப்ப வளருவான்னு தெரியாது. திடீர்னு வாமனனா இருப்பான், திடீர்னு பிரம்மாண்டமா வளர்ந்துட்டான்னா அதனால அவனுடைய சைஸுக்கு ஈடு கொடுக்கணும்னு சொல்லி முன்னாடியே வளர்ந்து நிக்கிறதாம் இந்த சார்ந்தம். கோளார்ந்த நெடுஞ்சார்ந்தம் கூணர் சங்கம். அவ்வளவு அழகா ஒரு கூன் போட்டு ஒரு வள வளைஞ்சு இடுப்பு ஒரு வள வளைச்சு இருக்கும்படியான ஒரு சங்கம். பகவான் கை மேல இருக்க பாத்தியான்னு நம்மளை வெறுப்பேற்றும்படியான ஒரு சங்கம். ஆண்டாள் நாச்சியார் சொல்ல, சிதையரோ உன்னை போட்டு உடச்சு எரிஞ்சாது. அவர் பகவானுடைய திருக்கைகள்லயே உட்கார்ந்துச்சு. செகமல நான் மலர்ந்தே தேனுகரும் அன்னம் போல் சொல்றார் நாச்சியார் தமிழ். அற்புதமான ஒரு தாமரை புஷ்பம் இருக்குன்னா அதுல ஒரு அன்னபக்தி போய் தலைய வளர்ச்சுண்டு அதுல அழகா தன் மூக்க வச்சுண்டு தேனை குடிக்கிற மாதிரி அவ்வளவு அழகா செங்கன் கருணை வாசுதேவன் கையில் அவ்வளவு அழகா அந்த பகவானுடைய கை செந்தாமரை புஷ்பம் மாதிரி இருக்கான். அதுல இந்த சங்கு தேன் குடிக்கிற அன்னம் போல வெள்ளவளையேன்னு இருக்கான். அத்தனை அழகா தேன் குடிக்கிறான் பகவானுடைய கைகள்லேந்து. உண்பது சொல்லி உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கையகத்து. சங்குக்கு சாப்பாடு என்னடா அப்படின்னு கேட்டா பசிக்கிற, அதுக்கு பசி வந்துடுத்துனா உடனே பகவானை பார்த்து பகவானேனுமா உடனே அதுக்கு என்ன போச்சுன்னு உடனே வாயில வச்சு ஒரு சங்கநாதம் முழங்கிடுவான். அப்ப அந்த அசராமிரத்தை குடிச்சிடுவோம். அதுக்கு ஒரே பசி இந்த பகவானுடைய அசராமிரதம் தான் சாப்பாடு. ஆஹா சரி தூக்கம் வந்துருந்தா எங்கடா தூங்குறா? பகவான் கையிலேயே. உண்பது சொல்லி உலகளந்தான் வாயுதம் கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கையகத்து. படுத்துக்கிறதும் அவன் திருமேனிலேயே படுத்துண்டு அவன் அபராமிரத்தையே குடிச்சுண்டு அவ்வளவு அழகா கொழுப்பேறி கொழுப்பேறா கொழுக்கு முழுக்க உடம்பு வளர்ந்து எடுத்தான். கூணர் சங்கமும் கோளார்ந்த நெடுத்தார்ந்தம் கூணர் சங்கம் கொலையாய் கொடுந்தண்டு கொற்ற ஒழ்வாள். எல்லாரையும் வதம் பண்ணும்படியான ஒரு சக்கரத்தை ஆழ்வார் பகவானுடைய கைகள்ல உட்கார்ந்து யாரை எப்படி வதம் பண்ணலாம்னு காத்திருக்கும்படியான ஒரு சக்கரத்தாழ்வார். சமயத்துல சக்கரத்தாழ்வார் இல்லைன்னா நிறைய அசுராளுக்கு மோட்சமே கிடையாது. சிசுபாலனுக்கு மோட்சம் காத்துனா சக்கரத்தாழ்வார் போய் தலையை வச்சினதுனாலதான். அவ்வளவு அழகா இந்த பகவான் சக்கரத்தாழ்வாரை கொண்டே நிறைய மகாபாபிகளை வதம் பண்ணி அவளுக்கெல்லாம் நல்ல கதி கொடுக்கிறானாம். கொலையாய் கொடுந்தண்டு கையில கௌமோதகின்ற ஒரு அவ்வளவு அழகான கதை.
ஆழ்வார்கள்லாம் கூட நிறைய பேர் ஒவ்வொரு ஆயுதத்துடைய அம்சம். கோலார்ந்த நெடுஞ்சார்ந்தம் கூனர் சங்கம் கொலையாய் கொடுந்தன் கொற்ற ஒழ்வாய். அவ்வளவு அழகா பலமுடையதான ஜெயஸ்ரீ விளங்கும்படியான நாந்தகம் வாழ். பகவான் பேர் ஒரு வாழ் இருக்கிற நாந்தகம்னு பேர். இந்த பஞ்ச ஆயுதங்கள் ஒரு காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ஐம்படை தாளின்னு போடுவார். இந்த காலத்துல அவ்வளவு சம்பிரதாயத்தை கூட இல்லை. குழந்தைகளுக்கெல்லாம் எந்த விதமான அந்த பால கிரகமோ பேயோ ரெடி ஏதாவது பார்த்து பயப்படாம இருக்கிற பகவான் இந்த பஞ்ச ஆயுதங்களை முதிர முதிரையா பண்ணி டாலரா பண்ணி கழித்து தொங்கிடுவார். ஐம்படை தாளின்னு பேர். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல குழந்தைகளுக்கு போட கொண்டு இன்னைக்கு காலகட்டத்திலாம் காண கிடைக்கிறது. இந்த பஞ்ச ஆயுதங்களும் அவ்வளவு அழகா பகவானை காப்பாற்றுறான். பகவானையே காப்பாற்றுறா நம்மையும் காப்பாற்றும் அப்படின்னு சொல்றான். அத்தனை அழகா இந்த பஞ்ச ஆயுதங்கள் பகவானுடைய ஆயுதங்கள். ரொம்ப சுகமா இருக்கும் இந்த பகவான் இந்த ஆயுதங்களோட பார்க்கறதே பரமசுக்கம். அந்த ஆயுதங்களை பார்த்த உடனே நமக்கு தைரியம் வந்துடணும். ஆகா, என்ன அகம்பாவமோ தற்பெருமையோ காமமோ குரோதமோ லோபமோ பயமோ ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் தான் நம்மளை பயமுறுத்தின்னு இருக்கு. இந்த பகவான தியானம் பண்ணினோம்னா இந்த சங்கு சக்கரம் வாள் கதை நாண்டகம் எல்லாமே என்ன பண்றதுனா இந்த அகம்பாவம் காமம் கோரம் இவெல்லாம் அழிச்சு போட்டுறதான். அதனால தைரியமா இருக்கு. நம்ம இந்த பகவானுடைய சீனிய ரூபத்தை பார்த்து பார்த்து ஆனந்தப்படலாம். கோலார்ந்த நெடுஞ்சாங்கம் கூனர் சங்கம் கொலையாய் கொடுந்தன் கொற்ற ஒழ்வாய். இந்த பஞ்சாயங்களும் பகவானை சுற்றி நின்று ஆனந்தமா பகவான எந்த விதமான தீய சக்திகளும் நெருங்க விடாம அவ்வளவு அழகா பாதுகாத்து ரட்சிக்கிறதாம். இது கூடவே பார்த்தா காலார்ந்த கதி கருடன் காற்றை போல காற்றை காற்றிலும் வேகமுடையதான கருடாழ்வார். அவர் ஒரு பக்கம் காற்றை காப்பாற்றிட்டு இருக்கார். நிஜமாவே ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் கருடாழ்வார் தான் காப்பாற்ற. அவருடைய பெரிய அந்த ரூபம் அந்த மூக்கும் அவருடைய பெரிய 2 கைகளை வச்சுண்டு அவர்கள் ஒரு அங்கவஸ்திரம் வேற போட்டு விட்டு ஒரு பஞ்சகத்தம் கட்டி விட்டிருப்பார். ஸ்ரீரங்கத்தில் நிறைய பேர் கருடனை பார்த்து பயந்து போயிருக்கார். அப்பேற்பட்ட கருடாழ்வார், பெரிய கருடாழ்வார். ஸ்ரீரங்கத்துல கருடாழ்வாரை பார்க்கணும். நிஜமாவே மலைச்சு போய் உனக்கு ஸ்தம்பிச்சு போய் நின்றுதான் கிளம்பி போக முடியும். அப்பேற்பட்ட ரங்கநாதனுக்காக பெரியவரா இருப்பார். ரங்கன் கூட தேனேன்னு இருப்பார். இந்த கருடாழ்வார் ஸ்ரீரங்கத்தை ரொம்ப பெருசா இருக்குன்னு ஒருத்தர் பார்த்தா கருடாழ்வார் மட்டும்தான். மற்றவெல்லாம் கொஞ்சம் தேனேன்னு சின்ன சின்னதா இருப்பார். ஏன்னா எந்த காரணத்தை கொண்டும் இந்த ரங்கனுக்கு ஒரு சமம் வந்துடக்கூடாது. கருடாழ்வார் தபசு பண்றார். வினதை சிறுவன்னு சொல்லுவார். வினதைன்றவர் பெற்றெடுத்த பிள்ளை கருட தண்டகம்னு பகவான் மகாதேசியம் பண்ணியிருக்கார். கருடனுக்கு இவ்வளவு பெருமையான அதை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அப்படி ஒரு கைங்கரியம் பண்றாராம் பகவானுக்கு. தபசு பண்ணி பகவான் பிரத்யட்சமாயிட்டாராம். அப்ப கருடத்துல பகவான் கேட்கிறா, உனக்கு என்னடா வரம் வேணும்னா? உடனே கருடன் சொல்ற, எனக்கு என்ன வரம் வேணும்? உலகத்தையே நீ சுமக்கிற, உன்னை நான் சுமக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. வேற ஒண்ணும் வேண்டாம். ஆனந்தமா உன் திருமேனி நான் சமந்தண்டு நீ அங்க போ இங்க போன்னு சொல்ல உனக்கு ஒரு வாகனமா இருந்துட்டா போதும். ஆஹா, எல்லாருடைய வாழ்க்கையும் நீ நடத்துற, நீ அங்க போகணும்னா நீ என் மேல உட்காந்து வரணும். இதை தவிர எனக்கு ஒண்ணு வேற ஒன்றும் பாக்கியம் வேண்டாம். ஏன்னா ஆதிசேஷன் அவ்வளவு அழகா உன்னை சுமந்துட்டு இருக்கா. அவர் மேலதான் நீ என்ன படுத்துட்டு இருக்க முடியும். ஆனா எங்கேயாவது போகும்போது என் மேல உட்காந்து போகும்படியான ஒரு வாகனமா நான் மாறிட்டோம்னா போதும்னு சொல்ல, அப்படியே ஆகட்டும்னு சொல்லி பகவான் கிருபை பண்ண பகவானுடைய திருக்கால்களை தன் கைகளை வாங்கிட்டு ஆனந்தமா இந்த கருடாழ்வார் சுமக்கிறார். காலார்ந்த கதி கருடன் என்னும் அந்த காற்றை காட்டிலும் வேகமா போறார் இந்த கருடாழ்வார். அப்படி ஒரு கைங்கரியம் பண்றார் பகவானுக்காக. பகவத் கைங்கரியம் தானே ஜென்மாவுடைய பிரயோஜனம். பெரியவாள்லாம் தபசு பண்ணி கைங்கரியம் வேணும்னு கேட்கிறார். அந்த மாதிரி இந்த கருடாழ்வார் அத்தனை அழகா இந்த பகவானை காப்பாற்றுகின்றாராம். யாரும் ஒன்றும் பண்ணிடாம சர்வ ஜாகிரதையா பெரிய ராட்சசர்களோட சண்டை போட சமயத்துல கூட கண்மேனியில எல்லா விதமான அம்புகளையும் வாங்கிட்டு பகவான் மேல ஒன்னும் படாம காப்பாற்றுகிறார். தன் சிறக கொண்டே பகவானை காப்பாற்றுகின்றாராம். வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை வேந்தாவனத்தே கண்டோமே. ஆண்டாள் நாச்சியாத்திரமிழ சொல்றா, இந்த கருடாழ்வார் தன் சிறகையே கொடையா பிடிச்சு இந்த எம்பெருமான காவல் காத்திருக்கிறார். அத்தனை சிரேஷ்டமா இந்த கருடாழ்வார். காலார்ந்த கதி கருடன் என்னும் வென்று கடுஞ்சின பறவை.
அவ்வளவு அழகா வெற்றியொழி ஜெயசீலரா விளங்கும்படியான இந்த கருடாழ்வார் 5 ஆயுதங்களுமாக இதை புறஞ்சூழ் காப்ப இவை அனைத்தும் எல்லாரும் இந்த பகவானுடைய எல்லா பக்கமும் இருந்துண்டு இந்த எம்பெருமான காப்பாற்றாலே இவை அனைத்தும் புறஞ்சூழ் காப்ப திருவரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும். இத்தனை அழகா இருக்கிற அந்த பகவான் செயலார்ந்த நிறைய சோலைகளும் கழனிகளும் நிறைஞ்சு கிடக்கும்படியான ஸ்ரீரங்கத்துல அரவணை மேல பள்ளி கொண்டிருக்கான். இத்தனை பேர் இந்த எம்பெருமான காப்பாற்றிருக்கார். ஒரு நாளாவது நானும் பகவானுடைய கைங்கரிய பரம் நிற்க வேண்டாமா? பகவானுடைய கைங்கரியம் என்றவாளே அவ்வளவு ஜோரா இருப்பாளாம். பார்த்தோம்னா ஆண்டா தன்னுடைய திருப்பாவையில சொல்றான். கிருஷ்ணர் அவ்வளவு அழகா திருப்பாவையில் அனுபவிச்சு சொல்றான். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே அப்படின்றான். அந்த பகவானுடைய நந்தகோபருடைய திருமாளிகை காவல் காக்கிறவா கூட ஒரு நாயகனா ஹீரோ மாதிரி நிற்கிறாளாம். நான் கிருஷ்ணனை காப்பாற்றுறேன் நெஞ்சு நிமிஷம் நிற்கிறாளாம். அதனால அவர்கள் அனுமதி கொடுத்தா தானே உள்ள போய் பகவானை சேவிக்க முடியும். அந்த மாதிரி இவர்களுடைய அனுமதி இருந்தா தான் எம்பெருமான சேவிக்க முடியுமா? இவ அத்தனை பேரும் இந்த ரங்கநாதனை காப்பாற்றி நிற்கார். சார்கம் வில்லும் அற்புதமான சங்கமும் ஆனந்தமாக எல்லாரும் தவிக்கும்படியா இருக்கிற திருவாயு திருச்சக்கரமும் வாழும் அவ்வளவு அழகா பக்ஷிராஜனான கருடனும் சுகம்மா இத்தனமா சேர்ந்து இந்த ரங்கராஜனை யாரும் எந்த விதமான ஒரு கஷ்டமும் கொடுக்க முடியாதபடி காப்பாற்றிருக்காள் அந்த ரங்கராஜ பெருமாளை. அந்த எம்பெருமான் இவர்களுடைய காப்பாற்ற சோலைகளும் கரணிகளும் நிறைஞ்சதான அந்த திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் மாலோனை கண்டு இன்ப கலவியை அபாதான் இத்தனை பேரை தாண்டி பார்த்தாராம். ரங்கன் பளபளன்னு ஜொலிக்கிறாராம். இந்த ரங்கனை பார்த்த உடனே ஓடி போய் கத்தி அணைச்சு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு தோன்றதான். உடனே பகவான் கஞ்சாட காட்டானாம். ஓடி போய் கத்தி அணைச்சுக்கிறாராம். அந்த ரங்கனுடைய தோளை தடவி பார்க்கிறாராம், இடுப்பை தடவி பார்க்கிறாராம், வக்ஷஸ்தலத்துல தலசாட்சி பார்க்கிறாராம், கண்ணத்தோட கண்ணம் உரசி பார்க்கிறாராம், கண்ணோட கண் நோக்கி பார்க்கிறாராம். ஆனந்தமா அவன் திருவடியை பிடிச்சு பார்க்கிறார், அவன் கையோட கையை இறுக்கி பிடிச்சு பார்க்கிறார். ஆஹா இன்ப கலவி எய்தி இந்த பகவான் அனுபவிக்கணுமே. ஒரு நாளாவது அனுபவிக்க வேண்டாமா? நாமஜபம் பண்ணி பகவத் தியானம் பண்ணி. இதற்காகத்தான் மனுஷ ஜென்மம். கல்யாணம் ஆகிறது எப்படி இருக்கும், எந்த இடத்துல இருந்தாலும் பகவத் பக்தி பண்ணியாச்சுன்னா ஒரு நாளும் கஷ்டமே இல்லை. எப்படி இருந்தாலும் பகவான் அனுபவிக்கணும். பிரம்மச்சாரியா இருந்தாலும் அனுபவிக்கணும், கிரகஸ்த தர்மத்தில் இருக்கிறவாளும் அனுபவிக்கணும், சன்னியாசிகளும் அனுபவிக்கணும். அதற்காகத்தானே மனுஷ ஜென்மம். எல்லாம் காலத்துல பகவான் எப்படி சொன்னா நடத்தி வாழ்க்கை நடக்கிறபடி நடந்துங்க. ஆனந்தமா பகவத் அனுபவம் அனுபவிங்க. காத்தால எழுந்துக்கிறாளா வேலைக்கு போங்க, யார் வேண்டான்னா தனம் சம்பாதிங்க, யார் வேண்டான்னா சம்பாதிக்கும் பொழுதே ரங்கன் அனுபவிங்கோன்னு தான் பெரியவா சொல்றான். உடம்பு நன்னா இருக்கும் பொழுதே பிரபு அனுபவிச்சிடும். கடைசி காலத்துல அனுபவிக்க முடியுமான்னு தெரியாது. அதனால அப்போதைக்கு இப்போது எவ்வளவு தடவை முடியுமோ அத்தனை தடவை பகவான் அனுபவிச்சுட்டு எல்லாம் ஆனந்தமா அந்த ஸ்மரணத்திலேயே ஜீவன் கிளம்பெடுக்கிற பகவானுடைய திருவடி அடைஞ்சிடும். அந்த மாதிரி நான் அந்த பகவானை பார்க்கணுமே. இன்ப கலவி எய்தி மாலோனை எல்லாத்தையும் காப்பாற்றும்படியா எல்லாவற்றையும் நிர்வகிக்கும்படியான அந்த பகவானை கண்டு மாலோனை கண்டு இன்ப கலவி எய்தி வல்வினையே என்றுகளோ வாழும் நாளே சொல்றார். மகாபாதியா நான் இருக்கேன், நான் என்னைக்கு அந்த எம்பெருமான பரிபூர்ணமா பார்த்து அனுபவிக்க போறேன்னு கதறார். இவர் எப்படி மகாபாதின்னு சொல்ல முடியும்? இவர்தான் அவளை அனுபவிக்கிறார் பகவான. ஆனா வல்வினைன்றதுக்கு பெரிய வியாக்கியானம் பண்றா. இவர் பெரிய ராஜாவான், நிறைய தனம் எல்லாம் இருக்கான், அவ்வளவு அழகா நிறைய சொல்படி கேட்கிற ஜனங்கள் எல்லாம் இருக்காளாம். இவா எல்லாருமே சேர்ந்து இவரை போய் ரங்கநாதன் அனுபவிக்க விடாம தடுக்கிறார். லோகத்துல எல்லாரும் என்ன பண்ணுவோம்? யாராவது ரொம்ப கஷ்டப்படுறான்னா பாவின்னு சொல்லுவோம், யாராவது ரொம்ப சுகப்படுறான் அவெல்லாம் புண்ணியசாலின்னு சொல்லிடுவோம். பாவின்னா யார் பகவான அனுபவிக்க முடியாம இருக்கானோ அவன் தான் பாவி.
நிறைய கையில தனம் இருந்து ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வேலை வந்துருக்கு, எல்லாரும் வந்து நம்மளை கொண்டாடியே இருக்கா. ஒரு 5 நிமிஷம் பகவானுக்காக ஒதுக்க முடியலன்னா அதுதான் பாவமா. குலசேகராழ்வாரை பொறுத்த வரைக்கும் பகவான அனுபவிப்ப விடாம எதெல்லாம் தடுக்கிறதோ அது எல்லாமே பாவமா. அப்படி அனுபவிக்க முடியாத அத்தனை பேருமே பாவிகள் தான். என்ன ஆச்சரியமான வைபவம் பாருங்க. லோகத்துல எல்லாரும் அதுக்கு பக்தி பண்ணலாம். நல்ல தனம் இருக்கணும், நல்ல வீடு இருக்கணும், எல்லா விதமான சுகபோகங்களும் அனுபவிக்கணும், அபாடம் இது குறையாம இருக்கணும், இதான பிரார்த்தனை பண்ணுவோம். ஆனா குலசேகர சொல்றா இவ்வளவு தனம் இருக்கு, இத்தனை பேர் இருக்கா, ஆனா இத்தனை பேரும் சேர்ந்து என்ன பகவான் அனுபவிக்க விடாம பண்றாரு, அதனால நான் பாவின்னு சார் வல்வினையேன்னு சார். பகவான் அனுபவிக்கலைனால பாவிதான். நிறைய தனம் இருக்கிறதுனால புண்ணியசாலி, நல்ல தெய்வ ஆரோக்கியம் இருக்கிறதுனால புண்ணியசாலின்னு அர்த்தம் இல்லையா? பகவானை அனுபவிக்கலைன்னு சொன்னா அது பாவம்தான். பகவானை அனுபவிக்கணுமா? எதுவுமே நம்ம பகவானை அனுபவிக்கிறத தடுக்க கூடாது. காத்தாலையோ சாயங்காலமோ கணவனோ மனைவியோ பந்துவோ குழந்தையோ நண்பனோ தரித்திரமோ எதுவுமே நம்ம பகவானை அனுபவிக்கிறத தடப்படாது. குலசேகராழ்வாருக்கு தனமே இல்லை, ஆனாலும் பகவான் சுகமா அனுபவிச்சார். ஜனக மகாராஜாவுக்கு நிறைய தனம் இருந்தாலும் பிரபு அனுபவிச்சார். எந்த ஸ்திதியில இருந்தாலும் எந்த வயசுல இருந்தாலும் பகவத் அனுபவம்ன்ற ஒண்ணு தடையாக கூடாது. தடை ஆயிடுச்சுன்னா பாவம். அதனால நான் பாவியா இருக்கேன், இன்னும் போய் பிரத்யட்சமா அனுபவிக்க முடியல அபாடான காதால கண்ணை முழிச்சா யாரும் என்ன தடை பண்றதுக்கு இல்லை. நான் போய் ரங்கனை பார்த்துட்டு வரேன், நான் போய் ரங்கனை பார்த்துட்டு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இப்பயே போறேன்னு கேட்கவும் ஆள் இருக்கப்படாது. நீ போயிட்டு வா, நானும் வேணா கூட வரேன்னு சொல்லணுமா? அந்த மாதிரி என்னைக்கு காலங்காத்தால எழுந்து ஓடி வந்து ரங்கனை பார்க்கணும், திரும்பி ஆத்துக்கு போகணும், திரும்பி ஓடி வரணும், எவ்வளவு நேரம் முடியுமோ அப்பாடான்னு உட்காந்து இருக்கணும். அதை விட்டுட்டு இவா வருவா அவா வருவா, அவளுக்கு கல்யாணம், அந்த ஊர்ல போய் பார்க்கணும், நாளைக்கு அவாத்துல விசேஷம் கொஞ்சம் போய் உதவி பண்ணணும், அவ எங்க ஆத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கா, காத்துன்னு கிடக்கணும்னு சொல்லி இத்தனை விஷயங்கள் நம்மளை பகவானை பார்க்கப்படாம தடுக்கிறது. இதெல்லாம் இல்லாம நம்ம பாட்டுக்கு விசிராந்தியா எம்பெருமான அனுபவிச்சுட்டே இருக்கணுமே. அந்த மாதிரி நான் என்னைக்கு அனுபவிக்க போறேன் வல்வினையே நெஞ்சுகளோ வாழும் நாளே. அப்பாடான யாரும் தடை பண்ணாம, யாரும் எந்த விதமான கஷ்டமும் கொடுக்காம நான் உண்டு எம்பெருமான் உண்டு இருக்கிற ஒரு காலம் என்னைக்கு எனக்கு வரப்போகிறதுன்னு கிடறாரு. எதுவும் நம்மளை தடுக்க கூடாது, நம்ம பாட்டுக்கு இருக்கணும், நம்ம பாட்டு பகவானை அனுபவிக்கணும். சுகம் பகவானை நினைச்சு அபாதான் பார்த்துருக்கணும். சபரி பார்த்தா நிஜமாவே ராமன் அவ இடத்துக்கு வந்த பிறகு இவ்வளவு நேரம்லாம் முடிவே பண்ணல. இவளுக்கு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் அனுபவிச்சு அதன் பிறகு அவளே சரி நான் ஆச்சாரண கிளம்புறேன்னு சொல்ற வரைக்கும் பகவான் அவளை இடத்தை விட்டு கிளம்பவே இல்லை. இவள் கிளம்பின பிறகுதான் பகவான் அவ இடத்தை விட்டு கிளம்பின. அந்த மாதிரி எந்த விதமான தடையும் இல்லாம ராத்திரி 9 மணி ஆறு சைனோசம் முடிஞ்சது ஆட்டு கிளம்புன்னு சொல்லப்படாது. நம்ம வாடி உட்காந்து எம்பெருமான படியாய் கிடந்து உன் பவளவாய்க்காம பின்னாடி அவரே சொல்றான். அந்த மாதிரி யாரும் தடை பண்ணல. நம்ம வாடி உட்காந்து எம்பெருமான அனுபவி அபாடான் பசியோ தாகமோ தூக்கமோ உலகாயுதமான விஷயமோ, கணவன் இப்படி இருக்கானே, மனைவி இப்படி சரியில்லாம இருக்காள, குழந்தையே இப்படி தடுத்தரா, அம்மா அப்பா ஒழுங்காரதான் நன்னா இருக்கும், அவளுக்கு 1008 கவலை. இருக்கிறவாளுக்கு இருந்து உயிரை வாங்கறதேன்னு கவலை, இல்லாதவாளுக்கு இல்லையேன்னு கவலை. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. மாத்தி மாத்தி பார்த்தா இருக்கிறவாள் அவரா இருக்காம இல்லாம இருந்தாலும் நன்னா இருக்குமே ஒரு கவலை, இல்லாம நமக்கும் ஒண்ணு இருந்தா நன்னா இருக்குமேன்னு கவலை. இதேதான் ஆக மொத்தத்துல. கடைசியில இருந்தாலும் கவலை, இல்லைனாலும் கவலை. ஏன்னு கேட்டா மனசுல அதை வச்சாலே கவலைதான். மனசு பகவானுக்கு வச்சாச்சுன்னா அது இருந்தாலும் கவலை இல்லை, இல்லைனாலும் கவலை இல்லை, இருந்து படுத்தினாலும் கவலை இல்லை, இல்லாம இருந்தாலும் கவலையே கிடையாது. ஏன்னா பகவான் ஒருத்தன் சாஸ்வதமானவன் ஆன பிறகு அந்த கவலையே கிடையாது. அந்த தைரியம், அந்த சுகம், அந்த ஆனந்தம் அதை அனுபவிக்கணும். வாழ்க்கையில ஓடி ஓடி களைச்சு போயிருக்கும். நிஜமாவே படிப்புன்னு சொல்லி 12 வருஷம் ஓடிடும். பிறகு தனம் 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 தனம்னு ஓடுறோம். கூடுமான வரைக்கும் தனம் சம்பாதிக்கும், சம்பாதிச்ச தனத்தை காப்பாற்று, அதுக்கு ஒரு ஓட்டம். அதன் பிறகு காப்பாற்றின தனத்தை ஒழுங்கா செலவு பண்றதுக்கு அதுக்கு ஒரு ஓட்டம். அதன் பிறகு அது இவ்வளவு கலத்து கடைசியில பார்த்தா எல்லாம் சேமிச்சு வச்சாலும் ஒழுங்கு அனுபவிக்க முடியாத ஒரு துக்கம். ஏன்னா இதெல்லாம் எப்ப போகும் என்ன ஆகும்னு ஒரு பயம் இருக்கு. ஆனா பகவான் நிரந்தரமானவன், மாறுதலே இல்லை. அதனால அவன் அனுபவிக்கிறது ரொம்ப சுகம், ரொம்ப சுலபம். நம்ம பத்தி பாதுகாக்க வேண்டாம், அது தானே தன்னதானே பாதுகாத்து நம்ம அனுபவிச்சா மட்டும் போதும். நிச்சயம் நீங்களா வந்து கோவில் தனுஷ்கோடி கோவில் அவரை காப்பாற்றிட்டு இருக்காரு. உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுமோ வந்து சேவிச்சு அபாரம் நன்னா இருக்குன்னு கிளம்ப வேண்டியிருக்காரா இல்லையா? நீங்க ஒன்னும் உட்காந்து அப்பூட்டை பிடிச்சி ஆட்சி பிடிச்சி இங்க உட்காந்து ஒன்றும் கிடையாது.
அது பாட்டுக்கு அதை காப்பாற்றிட்டு உங்களுக்கு தோன்ற நேரத்துல உங்களுக்கு முடிஞ்ச நேரத்துல ஊருக்கு எங்கேயும் போகல, வீட்டுல இருந்து வேலை இல்லைன்னா சரி ஒரு 8 போய் பார்த்துட்டு வருவோம். அப்படி வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு விதமான பாரமும் இல்லாம பெரும்பாலும் பாரம் இருக்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம காப்பாற்றணுமே, இதை நேரம் இதை பண்ணமே, ஒரு பாரம் கிடையாது. ஆனாலும் பாரமே இல்லை, பொறுப்பே இல்லை. இருந்தாலும் அவன் நம்முடைய பாரத்தை சுமந்து நம்முடைய பொறுப்பை சுமந்து குழந்தை இன்னைக்கு 7 கால் வரையன்றிருக்கால அவளுக்கு கிருபை பண்ணவோ சொல்லி கிருபை பண்ணிட்டு கிடக்கிறான். பாரம் இல்லை, பொறுப்பு இல்லை, ஆனாக்கம். அதனாலதான் பெரியவா சொல்ற, இவன் அனுபவிச்சுடுங்கோ. இவன் அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான பாரமும் இல்லை, எந்த விதமான பொறுப்பும் இல்லைன்னு சொல்றான். அவ்வளவு சுகம். அதனால அந்த எம்பெருமான எப்ப அனுபவிக்க போறேன், வல்வினையே எஞ்சுகளோ வாயும் நாளே. என்னைக்கு ரங்கான்னு நான் பார்த்து இந்த கண்ணத்துல கையேசி ரங்கா சொல்ல நீ எப்படி படுத்துருக்க, நன்னா இருக்கா? ஓ நன்னா இருக்கு. நம்ம ஏதானா பத்து பிச்சு ஏதாவது கேள்வி கேட்கணும், ரங்கன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அவன் பதில் சொல்றதை கேட்டு நம்ம கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழியணும். இன்னைக்கு நிவேதனம் நன்னா இருந்ததா, இல்ல ஒரு உப்பு தூக்கலாறு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு உப்பு குறைச்சலாறு பேசிட்டு இருந்தான். திருக்கட்சி நம்பிகளிடத்துல காஞ்சி வரதன் பேசிட்டு இருந்தான். ரங்கநாதன் இடத்துல அவ்வளவு அழகா பராசரப்பட்டு பேசிட்டு இருந்தார். சுகம்மா அவளையே பரவாயில்ல, அவர் பாட்டுக்கு ஆனந்தமா ரங்கடத்துல பேசிட்டு இருப்பா, ரங்கன் அவரிடத்துல பேசிட்டு இருப்பா. நிச்சயம் நடக்கிற கதை. பூரி ஜெகநாதன் இடத்துல சைத்தன்ய மகாபிரபு பேசிட்டு இருந்தார். குருவாயூரப்ப இடத்துல பூந்தானம் பேசிட்டு இருந்தார். உடுப்பி கிருஷ்ணன் இடத்துல கனகதாசர் எல்லாம் பேசிட்டு இருந்தார். பாரதிராஜர் அனுபவிச்சு மத்வாசர் பேசிட்டே இருந்தார். மத்வாசர் நிறைய பேசியிருக்கார். உடுப்பி கிருஷ்ணன் கிட்ட மட்டும் பேசினார். அதன் இடத்துல மட்டும் அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தார். அவன் கேட்டு இருந்தா அவன் பேசிட்டு இருந்தா இவர் கேட்டு இருந்தார். யசோதையும் கோபிகளும் அவளை ஆனந்தம் அனுபவிச்சான்னு அவ பேசினது முழுக்க முழுக்க கிருஷ்ணனை பத்தி கிருஷ்ணன் கிட்ட பேசிட்டு இருந்தா. அவன் கேட்டு இருந்தான், அவன் பேசுறது இவா கேட்டு இருந்தான். சுகம். அது எல்லாத்தையும் கேட்கறத முதல்ல விட்டுடும். அது எல்லாத்தையும் பேசுறத முதல்ல விட்டுடும். அவன் பேசுறத நம்ம காது நிஜமாவே அவன் பேசுறத கேட்ட பிறகு அது யாரா பேசினா காது பூச்சி ஓடி வரலான்னு சத்தியமா சொல்றேன். எவ்வளவு சுகம் தெரியுமா? ஆத்மாவுக்கு அவ்வளவு அழகா கிதம் கிதமா என்னடி இந்த உரிமையிலேயே மனசு உருகி போயிடும். அரைச்சா இவ்வளவு நாள் விட்டு தொலைச்சுட்டோமே நம்மளை பார்த்தா நமக்கு ஒரு விருப்பம். அப்படி அழகா பேசுவான். விதமனோஜயா வல்கு வாக்கியா. யுத்தம் பண்ண வந்த அர்ஜுன் யுத்தத்தையும் மறந்துட்டு உட்காந்து பகவத்கீதை கேட்டானா எவ்வளவு சுகமா இருந்திருக்கும் அர்ஜுனுக்கு. நினைச்சு பாருங்க. சுகமா அபாடான்னு கேட்டுட்டு இருந்தான். தாத்தாவையும் விட்டுட்டான், அண்ணனையும் விட்டுட்டான், எல்லாரையும் விட்டான். கிருஷ்ணா நீ சொல்லடா, நான் கேட்க உட்காந்து கேட்டுட்டேன். கேட்கிற வரைக்கும் அவனும் சொல்லிண்டே. நம்ம கேட்க தயாரா இருக்கிற வரைக்கும் பகவான் நம்ம இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் பேச தயாரா இருக்கான். ஆனா நம்ம தான் நான் சொல்றேன் நீ கேளு, நான் சொல்றேன் நீ கேளு தான் பேசிட்டு இருக்க. வாழ்க்கையில நான் தான் பாராண்யம் நினைச்சிட்டோம்னா பகவான் பேசுறது எங்க கேட்கும்? சின்னவாள் நான் சொல்ல நீ கேளு அப்படிதான் சொல்றது குழந்தைங்க. சின்னவாள்லேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாம் நான் 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 நான். அதுக்குள்ள நம்ம பேசுறது ஒரு கல்விக்காக பிரயோஜனம் இல்லை. நமக்கும் ஆனந்தம் இல்லை, அடுத்த வாழ்க்கும் ஆனந்தம் இல்லை. நம்ம எம்பெருமான் பேசுறது ஒவ்வொன்றும் அவ்வளவு சுகம். சபரி பேசுறா, இவன் ராமன் கேட்கிறா, ராமன் பேசுறா, சபரி கேட்கிறா. ஆஞ்சநேயமூர்த்தி பேசுறா, ராமன் ஆஹானன்னா பேசுறா பேசுறா, இன்னும் கொஞ்சம் பேசுறா ஆஹான்னு கேட்கிறா. பராசரபத்திரம் அவ்வளவு அழகா கைசிக புராணம் சொல்றா. ரங்கநாதன் சுகமா உட்காந்து நன்னாள்டா இன்னும் சொல்றா இன்னும் சொல்றா இன்னும் சொல்றான்னு. இந்த கைசிக புராணம் ஜோரா இவர் பேசுறதை கேட்டு ரங்கநாதன் பரம குஷியா இருக்கணும். மோட்சம் கொடுத்துருன்னு 28 வயசுல பராசரபத்திரம் என்ன பேசிட்டா நீ பேசுறதுக்கு ரொம்ப குஷியாயிருன்னு சொல்லி முதல்ல தன் தலையில இருக்க மாலையை கட்டி கொடுத்தான். ஒரு பரிவர்த்தனை எல்லாம் கட்டி கொடுத்தான். எல்லாம் கொடுத்து ரங்கநாதன் திருப்தி ஆகுது. ஏன்னா பராசரபத்திரம் அத்தனை அழகா கைசிக புராணத்தை பேசுறதை பார்த்துட்டு நீ பண்றதுக்கு என்னடா கொடுக்க முடியும்னா உலகத்திலேயே ரொம்ப சிரேஷ்டமான ஒன்னே மோட்சம் அதை கொடுத்துட்டோன்னு ரங்கன் தன்னை மறந்து போயிட்டான். அப்படி அனுபவிக்கணும். வல்வினையேன் என்றுகளோ வாழும் நாளே. எத்தனையோ கோடி கோடி ஜென்மா எல்லாருக்காகவும் வாழ்ந்து 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 நம்ம தோற்று போயிட்டோன்றதுதான் சத்தியம். பகவானுக்காக வாழ்வோம். சொல்றோம் அவளுக்காக வருத்தப்படுறேன் இவாளுக்காக வருத்தப்படுறேன் நம்ம உட்காந்து அழுதுட்டு இருக்கோம். ஐயோ இந்த குழந்தை அவளுக்காக வருத்தப்படுறதே இவன் அழுதுட்டு இருக்கான். ஆனா அவன் அழுகிய பார்க்க நம்ம தயாரா இல்லை. நம்ம மனசு அது வேற. நமக்கு ரொம்ப கருணை இதயம். இது ஒரு அகம்பாவம். என்ன போல கருணை யாருக்குமே கிடையாது. அவ கஷ்டப்படுறாளே நான் கஷ்டப்படுறேனே ஆஹா அது நினைச்சுட்டு இருக்கும். ஐயோ இந்த குழந்தை தன் கஷ்டத்தை கவனிக்காம இப்படி கவனிச்சுட்டு இருக்கே, இந்த குழந்தைக்கு பின்னாடி அதே மாதிரி ஒரு கஷ்டம் காத்துருக்கு அவன் எழுதிருக்கு. அவன் எழுத பாக்குறது ஆள் கிடையாது. என்னமோ இவா எல்லாரும் கஷ்டத்தை தாண்டிட்டா மாதிரி அடுத்த வாக்குறது தாங்குற மாதிரி. இவாளுடைய கஷ்டம் அதை விட பெருசா வர வரைக்கும் வராத வரைக்கும் அவளுடைய கஷ்டத்தை கேட்டு இருப்பா.
அவதான் சொன்னா எனக்கே தலைக்கு மேல அவ்வளவு கஷ்டம் இருக்கு, சும்மா வாழ முடியும் போயிட்டுன்னு சொல்லிக்கிறார். இதுதான் மனுஷ சுபாவம். ஆனா பகவான் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை கவனிச்சுருக்கான். பரமாத்மா பக்ஷி நம்மளை கவனிச்சுருக்கு, ஜீவாத்மா எங்கேயோ பார்த்து போதும். அந்த ரங்கன் அழகா படுத்திருக்கான. திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் மாலோனை கண்டு இன்ப களவி எய்து வல்வினையேன் என்றுகளோ வாழும் நாளே. அழகான வார்த்தை. அந்த பகவானை பார்த்து நான் என்னைக்கு வாழ போறேன்னு சொல்றார். பகவானை பார்த்து நம்ம அனுபவிச்சு அவன் தியானத்துல அவன் ஆனந்தத்துல நம்மளையே மறந்துட்டு இருக்கிற அந்த நிமிஷங்கள் மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில வாழற நாட்கள். என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க தனம் சம்பாதிக்கிறதோ அடுத்த வாழ்க்காக எங்கிறதோ அடுத்த வாழ்க்காக கருணையோ இதெல்லாம் வாழற நாட்கள் கிடையாது. காலத்தை கழிச்சுருக்கிற நாட்கள். நீங்க வாழற நாட்கள்னு சொன்னா எந்த க்ஷணம் எந்த நிமிஷம் நீங்கள் பகவான் அனுபவிக்க, இந்த குழந்தை பகவான் அனுபவிக்கிறானே சொல்லி அந்த பகவான் நினைச்சுட்டு அவனும் உங்களை அனுபவிக்கிறானே, அது மட்டும்தான் வாழும் நாட்கள். மற்றபடி நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு 20 வருஷம் இருந்து, தாத்தா பாட்டிக்கு 50 வருஷம் இருந்து, மாமா மாமி குழந்தைகள் 100 கோடி வருஷங்கள் போடுங்க, இதெல்லாம் வாழ்ந்த நாட்கள் இல்லை. கடைசியில திரும்பி குழந்தை இவ்வளவு பண்ண அந்த குழந்தை என் மனசுக்கு ஏற்ற மாதிரி நடக்க மாட்டேன்னு புலம்புறானே, இதுதான் நெஞ்சு. பாட்டு இவ்வளவு பண்ண எனக்கா ஒண்ணும் பண்ண மாட்டே புலம்புறானே, இது ஒன்னும் பிரயோஜனம், வேற ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஆனா பகவான் நினைச்சு வாழ்ந்துட்டு அந்த க்ஷணம் பரம சுகம் வைதினையே என்றுகளோ வாழும் நாளே. நான் என்னைக்கு வாழ போறேன், ரங்கநாதனோட வாழ போறேன், ரங்கனுக்காக வாழ போறேன். எனக்கு ரங்கன், ரங்கனுக்கு நான். பரமசுகம் அபாடான். அந்த மாதிரி வல்வினேனுக்கு அப்படி ஒரு காலம் என்னைக்கு வாய்க்க போறது, அந்த நாளும் வந்திடாதோன்னு ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்துக்காகவே பகவான் விதவிதமான காட்சிகள் கொடுத்தான். குலசேகராழ்வார் அனுபவிக்கிறார். அனுபவிங்கோட ராத்திரி ஏங்குங்கோட அழுங்கோட ஒவ்வொரு நாளும் படுத்த பகவானே நாளைக்காவது உன்னை பிரத்யட்சமா அனுபவிக்க வைங்கதான் ஒரு கதருங்கோட. நாளைக்கு இருக்க போறோமான்னு தெரியலையே, பேருக்காக அழுதுன்னு இருக்கோம். அவ அப்படி இருக்கணும், அவ அப்படி இருக்கணும். நாளைக்கு அவ இருக்க போறாளோ நம்ம இருக்க போறோமான்னு தெரியாது. ஆனா பகவான் இருக்க போறான். இது மாறாது, இது மாறாது. நம்ம பேருக்காக அழுதுருக்கோம். வாழ்க்கை எத்தனை எல்லாரும் நம்ம கூட இருக்காளா? ஒண்ணும் கிடையாது. நம்ம இருக்க போறோமா? பகவான் இருக்க போறோம். பகவான் சத்தியமா இருக்க போறோம். மற்ற எல்லாரும் கிளம்பி போயிட போறோம். புரிஞ்சுக்கோங்கள வாழ்க்கையே. கோட்டை விட்டுடாது. விட்டுட்டு என்ன கொடுத்தாலும் சரி பண்ண முடியாது. ஒரு கையை வச்சுட்டு கையை வச்சுட்டா மறுத்தப்படாம சொல்லி 1 லட்சம் ரூபாய் கையில கொடுத்தா இந்த கைக்கு சமானம் ஆயிடுமா? ஒரு கையை வச்சு எப்படி ஒரு காலத்துல கை போயிட்டு போறது, கை உடம்பெல்லாம் போக போறது. ஆனா அந்த ஒரு கையை வச்சுட்டு பரவாயில்ல 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், சமானம் இல்லையா? அந்த மாதிரிதான் வாழ்க்கை. பகவத் அனுபவம் ஒண்ணு கிடைக்கும் பொழுது அனுபவிச்சிடுங்கோ, அதுக்காக பிரயத்தனப்படுங்கோ. குலசேகராக அதற்குதான் ஏங்குறார். வல்வினையேன் என்றுகளோ வாழும் நாளே. இந்த பாதி என்னைக்கு பகவானை நினைச்சு பகவானுக்காக வாழ போறேன், பகவானை பிரத்யட்சமா அனுபவிக்க போறேன்னு கதற. அந்த மாதிரி கதறினா கூட பகவான் கிடைச்சிடுவான். போதும் அல்ப விஷயத்துக்காக திட்டினா, செஞ்சினா, கொண்டாடினா, என்ன கேவலப்படுத்திட்டா, என்ன அசிங்கப்படுத்திட்டா, அழுது 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 இது சொல்றதுக்கு ஒரு கூட்டம், இதை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம். முதல்ல கேட்கிறவாளை உதைக்கணும், சொல்றவாளை 2 பேரும் உதைக்கணும். கேட்கறதுக்கு நீங்க தேவைன்னா அவ சொல்றா, கேட்கிற காடு புத்தின்னு போயிடுங்கள. அவ கல்மனசும் சொல்லிட்டு போட்டோமே. கேட்கறதுனால நம்ம புத்தியும் கெட்டு போறது, சொல்றதுனால அவ நேரமும் வீணா போகும். அந்த நேரத்துக்கு பகவன் நாம சங்கீர்த்தம் பண்ணுங்க, பகவத் தியானம் பண்ணுங்க. எத்தனை நிமிஷங்கள் வாழ்க்கையும் தெரியாது, அத்தனை நிமிஷங்களுக்குள்ள பகவான் அனுபவிச்சிடுவோம். நாளைக்கு கிடையாது. நாளைக்கு கடைசி ஆடிவள்ளினால இது ஊஞ்சல் உற்சவம். நாளைக்கு திரும்பவும் சனிக்கிழமை சாயங்காலம் இன்னொரு பாட்டம். ராதே கிருஷ்ண. ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய். समस्त भागवदल को जय. गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा. जय जानकी कांत स्मरणम जय जय राम राम. गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானா திருவடிகளே சரணம். சர்வம் குரு அர்ப்பணம். जय श्री राधे कृष्णा सत्संग की जय. जय श्री पूज्य श्री श्री अम्मावत जय.
जय श्री भारत माता की जय। लोका समस्ता सुखिनो भवन्तु। लोका समस्ता सुखिनो भवन्तु। लोका समस्ता सुखिनो भवन्तु। ओम शांति शांति शांति।